நீங்கள் டீ கடையில் போய் வாங்குகிற ஒரு கப் டீ, நீங்கள் வாங்குகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன், கடையில் நீங்கள் பண்ணுற ஒரு யூபிஐ பேமெண்ட், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாற்றத்தை நிகழ்த்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? 2038க்குள்ள இந்தியா உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதார நாடா மாற இது உதவும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எப்படி? விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். இப்போ இந்த உலக பொருளாதாரத்தை ஒரு ஓட்டப்பந்தயம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, அமெரிக்கா எப்பவும் முதலிடம், சீனாவும் நெக் டு நெக் டஃப் கொடுத்துட்ருக்கு. அடுத்தடுத்த இடங்களில் ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகளும் இருக்குது. அதெல்லாம் மிகப்பெரிய நாடுகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் ரொம்ப வேகமாக அந்த பந்தயத்தில் முந்தறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு. அதுதான் இந்தியா. EY அறிக்கையை பொறுத்த வரைக்கும் 2038 ஆண்டுக்குள்ள PPP அடிப்படையில் இந்தியா 2வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறக்கூடும். EY அப்படின்னா ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங். அது ஒரு மிகப்பெரிய சர்வதேச நிறுவனம். ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி வளருது அப்படின்ற கணிப்புகளை அவங்க கொடுப்பாங்க. அந்த நிறுவனம் சர்வதேச நாணய நிதியத்தோட தரவுகளை வச்சு நடத்தின ஆய்வின்படி இந்தியா 2038க்குள்ள உலகின் 2வது மிகப்பெரிய பொருளாதார நாடா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், PPP அப்படின்னு சொன்னோம்ல, PPP பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, கொள்முதல் சக்தி சமநிலை. அதாவது இந்த பொருளாதாரம் அப்படின்ற விஷயத்தை வெறும் பணத்தால் மட்டும் இல்லை, அந்த பணத்தால் என்னென்ன வாங்கப்படுது அப்படிங்கிறத வச்சும் ஒப்பிடுறது. உதாரணத்துக்கு, இந்தியாவில் 100 ரூபாயை கொண்டு போய் கடையில் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம். ஆனால் இதுவே அமெரிக்காவில் இதே 100 ரூபாய்க்கு ஒரு காஃபி வாங்குறது கூட ரொம்ப கஷ்டம். அதாவது இந்தியாவில் பொருட்கள் மலிவாக கிடைக்கிறதால அதே அளவு பணத்துக்கு அமெரிக்கா அல்லது ஐரோப்பாவை விட இங்கே அதிக பொருட்களை நம்மளால் வாங்க முடியும். அதனால தான் இந்த PPP கவுண்ட் படி இந்தியாவோட பொருளாதாரம் பெருசாக தெரியுது. பணத்தை விட அந்த பணத்தை வச்சு ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன வாங்க முடியும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். அந்த அளவில் இந்தியா புயல் வேகத்தில் முன்னேறிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் சீனாவோட நிலைமை எடுத்துக்கங்க. வயதானவர்கள் அங்கே அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்காவை பார்த்தோன்னா பெரும் கடனோட போராடிக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் இந்தியாவோட பாசிட்டிவ் சைடு என்ன? வேற எதுவும் இல்லை, நம்ம இளைஞர் பட்டாளம்தான். பெரும்பாலானவர்கள் 30களுக்கும் கீழே உள்ளவங்க. வேலை செய்ய நிறைய பேர் இருக்காங்க, சம்பாதிக்கவும் செலவழிக்கவும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, சேமிக்கவும் முதலீடு செய்யவும் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பெரும்பாலான மக்கள் வயசானவங்களாகவும் ரிட்டையர்ட் ஆனவங்களாகவும் இருக்க நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவோட முழு சிஸ்டமும் அதிக எனர்ஜியோடையும் வளர்ச்சியோடையும் இருக்கிறதா சொல்லப்படுது. முதல் வித்தியாசம், நம்ம இந்தியா ரொம்ப இளமையானது அப்படின்னு பார்த்தோம். 2025 இந்தியாவில் சராசரி வயது வெறும் 28.8 மட்டும்தான். 2வது வித்தியாசம், இந்தியாவில் மக்கள் பிற நாடுகளை சேர்ந்தவங்களை விட அதிகம் சேமிக்கிறாங்க. 3வது வித்தியாசம், இந்திய அரசின் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதா சொல்லப்படுது. 2030க்குள்ள 81%இருந்து 75% குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, ஒரு நாட்டோட கடன் அதை எப்படி சமாளிக்கிறதுனா அந்த நாட்டோட GDP மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் 2024 இந்தியா 100 ரூபாய் சம்பாதிக்கிற சூழல்ல அதோட கடன் 81 ரூபாயா இருக்கு. 2030 அதே 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் கடன் 76 ரூபாயா குறைஞ்சிருக்கும். அவ்வளோதான். அதாவது வருமானத்தோட ஒப்பிடுறப்போ இந்தியாவோட கடன் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் மற்ற நாடுகளுக்கு கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கொள்முதல் சக்தி சமநிலை அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம்ல, அதன்படி இந்தியாவுடைய பொருளாதாரம் 2030 172 லட்சம் கோடி ரூபாயா இருக்கும். சீனாவுடையது பயங்கர அதிகமாக இருக்கும், 350 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் அங்கே வயசானவங்க அதிகம் இருக்காங்க, அது அவங்களுக்கு மிகப்பெரிய சவால். அமெரிக்காவும் டாப்பில் தான் இருக்கும், ஆனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட ஒப்பிடுறப்போ
120% அவங்க கடன்ல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்தியா அசுர வேகத்துல வளர்ந்துகிட்டு இருக்கும். ஆனா அமெரிக்காவோட வேகம் ஆமை வேகத்துல தான் இருக்கும். ஜெர்மனியும் ஜப்பானும் தொழில்நுட்பத்துல பிரில்லியண்டா இருப்பாங்க. ஆனா அவங்க நாட்டுல வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடும். அந்த சமயத்துல பணியாற்றக்கூடிய இளைய வயதினர் எண்ணிக்கை கம்மியா இருக்கும். இன்னொரு விஷயம், அவங்களோட பொருளாதாரம் உலகளாவிய வர்த்தகத்தை நம்பி தான் இருக்கு. அதாவது பிற நாடுகளுக்கு பொருட்களை விற்பனை செய்யறத நம்பி, ஏற்றுமதியை நம்பித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுடைய இந்த நிலை இந்த இடத்துல சேஃபா இருக்கு, ரொம்பவே சேஃபா இருக்கு. நல்லா பாருங்க, மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்தியால இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால திறமையா கிரியேட்டிவா ஒர்க் பண்ண முடியும். இந்தியர்கள் அதிகமாக சேமிச்சு முதலீடும் அதிகம் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ அது நம்ம பொருளாதாரம் அப்படிங்கிற வண்டி ஓடுறதுக்கு ஒரு வலுவான எரிபொருள் மாதிரி. மற்ற நாடுகளை மாதிரி இல்லாம நம்ம கடன்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால உலக அளவுல என்ன பிரச்சனை வந்தாலும் இந்தியா ஒரு சீரான வேகத்துல இயங்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை பார்க்கலாம். பல வரிகள் இல்லாம ஒரே வரியா ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது ஆரம்பத்தில் நிறைய மக்கள் அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. ஆனால் அதுலேயும் இப்போ சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீர்திருத்தம் மக்கள் சுமையை கொஞ்சமாவது குறைக்க வாய்ப்பு இருக்கு. டிஜிட்டல் பண பரிமாற்றத்தை யூபிஐ எளிதாக்கியிருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அடுத்து PLI, ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ். இந்தியாவில் அதிகமாக உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் பணம் அல்லது வெகுமதிகளை வழங்குது. அதாவது ஒரு நிறுவனம் இந்தியாவில் மொபைல்கள் அல்லது சிப்களை உற்பத்தி செய்யுது அப்படின்னு வைங்க, அவங்க எந்த அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அதிக ஊக்கத்தொகை, அதாவது போனஸ் கிடைக்கும். இது உள்நாட்டு உற்பத்தியை நிச்சயமாக ஊக்குவிக்கும். ஸோ இவ்வளவு விஷயங்களும் இந்த உலக பொருளாதாரம் அப்படிங்கிற ஓட்டப்பந்தயத்தில் வெறுங்காலோட ஓடிக்கிட்டு இருக்க இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஷூ அண்ட் எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி. ஸோ 2047, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 100வது ஆண்டை கொண்டாடுறதுக்குள்ள நம்ம நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படிங்கிற கனவை எட்ட வாய்ப்பு இருக்கு. இந்தியா இப்போ ஒரு புது வீடு கட்டுறதா நினச்சிக்கோங்க. இந்த சாலைகள், எல்லா வகையான போக்குவரத்துகள், மின்சாரம், அப்புறம் இணையத்துக்கெல்லாம் அரசாங்கம் ஒரு பெரும் தொகையை செலவிடுது இல்லையா? இதெல்லாம் அந்த வீட்டோட வலுவான சுவர்கள் அப்புறம் தூண்கள் மாதிரி. இதைத்தான் உள்கட்டமைப்பு முதலீடு அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயம் இந்தியா அந்த வீட்டில் சில நவீன பொருட்களை உள்ள வைக்குது. அதுதான் இந்த AI, செமிகண்டக்டர்ஸ், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அதெல்லாம் சொல்லலாம். இந்த வீட்டை எதிர்காலத்துக்கு தயாராக்கிற ஒரு ஆடம்பரமான வேலைப்பாடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்குன்னு மட்டும் யோசிக்காம அடுத்த ஒரு 20 to 30 வருடங்கள் வரைக்கும் நம்ம அட்வான்ஸாக தயாராகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், 2028க்குள்ள டாலர் அடிப்படையில் இந்தியா உலகத்தோட 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறி ஜெர்மனியை முந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, ஏன்னா மேலே என்னென்னலாம் பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்து சிக்கல்களை பார்க்கலாம். உதாரணத்துக்கு அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு கூடுதல் வரிகளை விதிச்சுக்கிட்டு இருக்கிறது, அது பாட்டுக்கு அதோட இஷ்டத்துக்கு. இங்கேயும் அந்த தடைக்கல்லாம் வர்றது யாரு? நம்ம ட்ரம்ப் தான். அந்த வரி விதிப்பு வேணும்னா லைட்டாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க வரிகள் இந்தியாவோட மொத்த பொருளாதாரத்தில் 0.9% குறைக்கும். ஆனால் மொத்த வளர்ச்சியில் இதனால் ஏற்படக்கூடிய விளைவு அப்படிங்கிறது வெறும் 0.1% தான் இருக்கும். அப்போ சேதம் ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன் சின்ன அளவில் பாதிப்புனா, நம்மக்கிட்ட பேக்கப் பிளான்ஸ் நிறைய இருக்குது. லைக் அமெரிக்காவுக்கு மட்டும் நம்ம ஏற்றுமதி செய்யலை, இன்னும் 50 நாடுகளுக்கு ஏற்றுமதியை விரிவாக்கிறதுக்காக நம்ம திட்டமிட்டிருக்கோம். இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே தரவுகள் அடிப்படையில் மட்டும்தான். 2038வது ஆண்டுக்குள்ள PPP அடிப்படையில் இந்தியா 2வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையாவே மாறுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.